தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் ஆண்டவர் என் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த உண்மையுள்ளவர் என்பதற்கு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்கிற இடத்துலையும் உண்மைங்கிற வார்த்தை வருது, அப்படிதானே? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அப்போ இந்த சத்தியம் தண்ணி மட்டும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த ட்ரூத், இந்த உண்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க வார்த்தையில் வந்து அலேத்தியா. என்னங்க கிரேக்க வார்த்தை என்னது? அலேத்தியா. எபிரேய வார்த்தை வந்து எம்மட். என்ன சொல்லுங்கள்? எம்மட், இஎம்எம்இஎட், எம்மட் அப்படின்னு சொல்லுது. இந்த அலேத்தியா உண்மை என்பது நாம் ஒரு சிலருக்கு உண்மையாக நடந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதை குறித்து சொல்லுகிறது. நம்முடைய உண்மையை அல்லது நம்ம எப்படி உண்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற சொல்லுது. இந்த எம்மட் என்கிற வார்த்தை இந்த உண்மை எதை குறித்து சொல்கிறதுனா, எல்லா நிஜங்களுக்கும் மேலான நிஜத்தை பற்றி சொல்கிறது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய உண்மையை பற்றி சொல்லுகிறது. காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸை பற்றி சொல்லுது. இந்த உலகங்கள், இந்த வானம் பூமி இதெல்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். தேவனிடத்திலே ஒரு உண்மை இருந்தது. அந்த உண்மை, அந்த ட்ரூத்ஃபுல்னஸ், அந்த ட்ரூத்து தான் எம்மட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க யார்? ஆபிரகாமும் தாவீதும் என்ன பண்ணிட்டாங்க? நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆபிரகாம் சொல்கிறான், தேவனுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். தாவீது பாருங்க எல்லா இடத்துலையும் சொல்கிறான், ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் அப்படின்னு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நிஜங்கள், எல்லா நிஜங்களுக்கும் மேலான நிஜம், எல்லா சத்தியங்களுக்கும் மேலான சத்தியம், எல்லா உண்மைக்கும் மேலான உண்மை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை உங்கள் வாழ்க்கையில் மறந்துடவே கூடாது. நம்ம உண்மையுள்ளவராக இருந்தால் தான் தேவன் உண்மையுள்ளவராக இருப்போம் அப்படிங்கிறது நம்ம மனுஷிக ரீதியான பேச்சு. நான் உண்மையாக இருந்தேன், அவர் உண்மையாக இருந்தார், அப்படி தானே? நான் இந்த குடும்பத்துக்கு உண்மையாக இருந்தேன், என் கணவனுக்கு உண்மையாக இருந்தேன், என் மனைவிக்கு உண்மையாக இருந்தேன், நான் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருந்தேன். இது எல்லாமே ஓகே, இதெல்லாம் உண்மை தான். ஆனால் நீ உண்மையாக இல்லாத போதும் தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் நீ மறந்த போதும், அதை நீ நினைக்காத போதும் அவர் அதை செஞ்சு முடிக்க அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ எம்மட் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. எல்லா நிஜங்களுக்கும் மேலான நிஜத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உண்மை தான் வந்து எல்லா சத்தியங்களுக்கும் மேலான சத்தியத்தை. இதை நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அநேக நேரத்தில் நம்ம உண்மையை வச்சு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது பூரா கணக்கு போடுறோம். ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது? நான் உண்மையாக ஆண்டவர் கொடுக்கலையா? இல்லை உண்மையாக ஆண்டவருக்கு ஏதாவது செய்யலையா? உண்மையாக பைபிள் படிக்கலையா? உண்மையாக ஜெபிக்கலையான்னு இப்படி நம்மளே கணக்கு போட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் அலேத்தியா. ஆனால் எம்மட் என்பது நீ உண்மை இல்லாதவனாக இருந்த போதும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார் என்கிறதா எம்மட். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய உண்மை, தேவனுடைய சத்தியம் அது என்றென்றைக்கும் மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனுஷன் மாறிடுவாங்க, நம்ம உறவினர் மாறிடுவாங்க, நம்ம நண்பர்கள் மாறிடுவாங்க, எதுனாலும் எப்போனாலும் மாறலாம். அவர் நேற்றும் மாறல, இன்றைக்கும் மாறல, நாளைக்கும் மாற மாட்டார். ஹல்லேலூயா. சரி, இது நான் வந்து ஒரு சங்கீதம் 102 எடுக்கணும். சங்கீதம் 102 13ஆம் வசனத்தை வாசி. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. இதில் உள்ள ஆழமான சத்தியங்களை, வார்த்தைகளை, அதோட வெளிப்பாடுகளை நீர் எங்களை கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் சீயோனுக்கு
இறங்குவீர் என்று சொல்லுகிறதப்பா. அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தைகள் எங்களுக்கே சொந்தமாக்குகிறோம். இந்த வார்த்தையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக ஜெபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த பைபிளை நம்ம எல்லாருமே வாசிக்கிறோம். இப்போ வேத வினா போட்டி நடக்குது. இப்போ எதுக்காக எப்படி வாசிப்போம் இந்த பைபிள்? இது வேத வினா போட்டிக்கு நம்ம எப்படி ரெடியாக வரோம், ஆயத்தமாகறோம்? மனப்பாடமாக, இன்டலெக்சுவலாக பைஹார்ட் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணணும். எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், அப்படி தானே? அதுக்காக வாசிக்கிறோம். டெய்லி நீ வேதத்தை வாசி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்காலிலும் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ யாரெல்லாம் இந்த வேத வசனத்தின் மேலே ஆவலாக வாஞ்சையாக படிக்கிறாங்களோ அவங்களாம் எப்படி இருப்பாங்க? ட்ரைனஸே அவங்க வாழ்க்கையில் இருக்காது. ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல உஷ்ணம் வந்தால் கூட உஷ்ணம் வருகிறதை காணாமல் அவங்க இலை எப்பயும் எப்படி இருக்கும்? பசுமையாக இருக்குது. இந்த ஆத்தோரெல்லாம் போய் பாருங்கள். நம்ம இங்கே மழையே வராமல் காஞ்சி போய் கிடந்தாலும் இந்த ஆற்று பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்கும். பார்க்கவே பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கவே ஆசையாக இருக்கும். எப்படா இங்கே மட்டும் இப்படி இருக்குன்னா, அங்கே எப்போ பார்த்தாலும் பாசனம், தண்ணி ஓட்டம், நீரோட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி தடையில்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதனால் ஆசீர்வாதமாக இருக்குது. அதே போல் இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்கள், இதில் இருக்கிற வெளிப்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையை பசுமையானதாக மாற்றிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை ரொம்ப ட்ரைனஸாக போகுது, நான் நினைக்கிற மாதிரி போகல அப்படிங்கும்போது நம்ம எங்கே தான் போகணும்? இந்த புக்குக்கு தான் நம்ம போகணும். நம்ம அநேகர் என்ன பண்ணோம்? இன்டலெக்சுவலாக படிக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்கணும். வருஷத்துக்குள்ளே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வருஷத்தில் இப்படி 2-3 தடவை போடுவாங்க, என்னுடைய மகன் இந்த வருடத்திலே 3வது முறையாக முழு வேதாகமத்தை படித்து முடித்து விட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம படிக்கவே மாட்டேங்கிறோமே. அவன் 3 முறை அவங்க பையன் படித்தான்னு சொல்கிறதில் பெருமைப்படுறதில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீ ஒரு நாள் ஒரு அதிகாரத்தை படித்தாலும், ஒரு வசனத்தை படித்தாலும் தேவன் உன் கூட பேசுகிறாருங்கிற வெளிப்பாடை நீ பெற்றுக்கொள்ளவனாய் படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த புக்கு எதுக்காக ஆண்டவர் என்கிட்ட எழுதி கொடுத்துருக்காருன்னா, இது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் புக்கு. இது நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் சுகம் இல்லை, வியாதியிலே போயிட்டுருக்கு அப்படின்னா சுகம் எங்கே இருக்குன்னு இந்த புக்கில் பார்த்து நீ கண்டுபிடிக்கணும். எனக்கு பணப்பிரச்சனையாக இருக்குது, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ரொம்ப தடுமாட்டத்திலே போகுது அப்படின்னா என்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, செழிப்பை குறித்து இந்த புக்கில் என்ன போட்டிருக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். இதுதான் எல்லாமே நம்ம குடும்பத்தில் சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு, மகிழ்ச்சிக்கு, எல்லாவற்றுக்கும் நாம் போய் தேடி ஓடுகிற இடம் எங்கேயா இருக்கணும்? எந்த புக்காக இருக்கணும். ஒருபோது இந்த இன்டலெக்சுவலாக படிக்க ஆரம்பிங்க. படிக்க உட்காரும்போது ஒரு மாம்சீக எண்ணத்தோடு நான் இன்றைக்கி பைபிள் படிக்கணும்னு படிங்க. ஆனால் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது உங்களோட ஆவியானவர் சேர்ந்து கொள்வார். எங்கேயோ ஒரு கந்தாகை மந்திரி உட்கார்ந்து படிக்கிறான். ஏசாயாவை என்ன பண்ணுறான்? திருப்பி 53 அதிகாரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறான். பிலிப்பு எங்கேயோ இருக்கிறாரு. இப்போ அவனுக்கு அந்த வசனத்தை என்ன பண்ணணும்? டிஃபைன் பண்ணி காமிக்கணும். வெளிப்பாடு இந்த வசனத்தில் இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறது, இயேசு தான் மரித்திருக்கிறாரு, இந்த வெளிப்பாடை அவனுக்கு காண்பிக்கணும்னு பிலிப்பை தூக்கிட்டு போய் எங்கே சேர்த்துட்டார் ஆண்டவர்? ரதத்தோடு சேர்த்து விட்டார். இப்போ ரதத்தோடு சேர்ந்த பிலிப்பு இப்போ என்ன சொல்கிறான்? இதை இயேசுவை பற்றி தான்ப்பா எழுதியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் படிக்கிறதுக்கும் இவன் வியாக்கியானம் கொடுக்கறதுக்கும் உடனே சொல்கிறான், தண்ணீர் இங்கே இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமா? தண்ணீர் இருக்கிறதே தடை இருக்கிறதான்னு கேட்குறான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் உங்களோடு இணைந்து கொள்வார். இதில் உள்ள வார்த்தைகளை, இதில் உள்ள சத்தியத்தை, இதில் உள்ள வெளிப்பாடுகளை உங்களுக்கு விளக்கி காண்பிக்க ஆரம்பிப்பார். அப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் இருக்கும், வெற்றியாக தான் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் பாருங்கள். மனுஷனை உண்டாக்கணுன்னே ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்? ஆதாம் ஏவாளையும்
அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இதை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். இப்போ இவன் மறுபடியும் பாவம் செஞ்சிட்டான். இப்போ இன்னொரு மனுஷனை தேடுறாரு, நோவாவை கண்டுபிடிக்கிறாரு. நோவா தன் காலத்தில் வாழ்ந்த நபர்களுக்குள்ள எப்படி இருந்தான், நீதிமானாக இருந்தான். இப்போ தேவன் நோவாவை ஆசீர்வதிக்கிறார். இப்போ பெரிய பிரளயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க இவங்க ஒரு குடும்பம். அந்த நோவாவில் இருந்தால் இப்போ இந்த உலகம் முழுக்க இத்தனை ஜனத்தொகை வந்திருக்கு. இப்போ ஒரு ஆளை மறுபடியும் ஒரு ஆளை தேடுறாரு, ஆபிரகாமை தேடுறாரு. இப்போ ஆபிரகாமை உன் இனத்தையும் உன் தகப்பை மீட்டிக்கிட்டு வான்னு சொல்லிட்டு இப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு அவனை ஆசீர்வதித்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் நான். அப்போ உன்னை கொடுத்து ஒருத்தன் தூசணமாக பேசுகிறான், உன்னை சாபமாக பேசுகிறாங்க, உன்னை சபிக்கிறாங்கன்னா அவன் தலையில் என்ன பண்ணுறான், அவனே மண்ணவாரி போட்டிருக்கிறான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட கலாத்தியர் 3ல் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து உனக்காக சாபமாகி நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நீ பங்குள்ளவனாய் மாறிவிட்டாய். ஹல்லேலூயா. உனக்கு எல்லா பெர்த் ரைட் இருக்கு. நீ என்னைக்கு இந்த இயேசுக்கு நீ உங்கள் வீட்டில் பிறந்த பார்த்தியா, அப்போ உனக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. நீ என்னைக்கு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினால் மறுபிறப்படைஞ்சியோ அன்னைக்கே உனக்கு பெர்த் ரைட் கிடைச்சிருச்சு. ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்துக்கு நீயும் சொந்தக்காரன். நல்ல கையை தட்டி உற்சாகமா நல்லா தட்டு. அப்போ உன் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் நீ இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ சொல்லணும், நீ சொல்கிறதுனால இல்லை, பைபிள் எனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் சொந்தக்காரன். ஹல்லேலூயா. எனக்கு பெர்த் ரைட் இருக்கு, நான் அவருடைய சொந்த பிள்ளையாக மாறிட்டேன், எல்லா அக்சஸும் எனக்கு இருக்குது. பெரிய பெரிய ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறவங்கள பாருங்க, அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை போட்டால் தான் உள்ள என்ன பண்ணி அக்சஸே அவங்க பண்ணிக்குவாங்க. அப்போ உனக்கு அவருடைய பிள்ளை, அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தி, நீ அவரால் அபிஷேகம் பெற்றிருக்கிற. நீ ஒவ்வொரு நாளும் காலைல எஞ்ச உடனே உன் குறையை தான் நம்ம பார்க்குறோம். நான் இந்த குடும்பத்தில் வந்து பிறந்துட்டேனே, நான் இந்த ஊரில் வந்து பிறந்துட்டேனே, ஏன் நான் போய் இந்த காலேஜில் போய் படிச்சுட்டேனே, இந்த வீட்டில் போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேனே, எப்படி போயும் மாற்றி சொல்லி போயும் ஒன்றுன்னு மாற்றி என்ன பண்ணிக்கிறோம், குற்றம் சாட்டிக்கிறோம். 1008 நெகட்டிவாக நம்ம காலையில் எந்திரிக்கும் போது சிந்திக்கிறோம். ஆனால் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்குறேன், இவெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நல்லா தான் இருக்கிறான்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நீ எந்திரிக்கும் போது நான் கிருபை பெற்றவன் நினச்சி எந்திரிக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி எந்திரிக்கணும், நான் தயவு பெற்றவன், என் மேலே தயவு இருக்கு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவனும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரும்போதே பக்கத்து வீட்டுக்காரன் என்னடா எப்பயும் கூனி குறுகி ஒரு மாதிரியே போவான், நீ வரும்போது என்ன பண்ணுற ஆள் ராஜா மாதிரி வரான, கூஜா மாதிரி போனான், வெளியே வரும்போது எப்படி வரான், ராஜா மாதிரி காலை தூக்கிட்டுல வரான். இவன் நிம்மதியை கெடுக்கணும்னு பிசாசு மற்றவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. யார் என்ன சொன்னாலும் நீ ஆண்டவருடைய தயவை பெற்றவங்கிறத ஒருபோது மறந்தே விடக்கூடாது. அதான் இன்னைக்கு படித்த வசனம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு என்ன பண்ணுவீர், இறங்குவீர். சீயோன் அப்படின்னா என்ன, சீயோன்னா யாரு, சீயோன் எதை பற்றி சொல்லுது, சீயோன் அப்படிங்கிறது என்ன, நீ என்ன நாள் சொல்லுங்க சார், அவருடைய பிள்ளைகள். சீயோன் என்பது அவருடைய பிள்ளைகள். வேற பழைய ஏற்பாட்டில் அநேக இடத்துல சீயோன் இருக்குது, சீயோன் கோட்டை இருக்குது, சீயோன் நகரம் இருக்குது, ஒரு உயர்ந்த இடம். அப்போ சீயோன் என்பது ஒரு இடத்தை, ஒரு நகரத்தை எல்லாம் குறிக்கப்பட்டாலும் இதுக்கு உண்மையான மீனிங்கு அவருடைய பிள்ளைகளை, தேவன் விரும்புகிறவர்களை, எங்கெல்லாம் யாக்கோபின் சந்ததின்னு போட்டிருக்கோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகளையும் என்ன நினைக்கிறாரு, சீயோன்னு அழைக்கிறாரு. இன்றைக்கி சீயோன் அப்படிங்கிறது இன்றைக்கி கட்டடங்கள் அல்ல, சீயோன் என்பது நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சீயோன்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அது தேவனுடைய ஆலயம். இன்றைக்கி ஆலயமே யார் தான், அப்போ யார் சீயோன், நீங்கள் தான் சீயோன். அப்போ தேவன் எழுந்தருளி சீயோனுக்காக இறங்குவார். ஹல்லேலூயா.
உனக்காக இறங்குவார், உனக்காக என்னன்னாலும் செய்வார். உனக்கு செய்யாட்டி யாருக்கு செய்வார்? ஹல்லேலூயா. நீ அப்படி கேட்கணும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு செய்யலை நீங்க யாருக்கு செய்வீங்க? என்னை ஆசீர்வதிக்கலாம் நீங்க யாரை ஆசீர்வதிப்பீங்க? எனக்கு நன்மை செய்யல நீங்க யாருக்கு நன்மை செஞ்சிருவீங்கன்னு யார் கேட்பான்? நம்ம வீட்டில் பிள்ளை இருக்கு, உரிமையாக என்ன பண்ண வந்து நம்மளை கேட்கும். சட்டையை பிடிக்காத குறைய கேட்கும். எனக்கு செய்யலை, எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வீங்க? இது யாருக்காக சேர்த்து வச்சுருக்கீங்க? யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு யார் கேட்பா? யார் தான் ஒரு பிள்ளை எனக்கு உரிமை இருக்கோ அவங்க தான் கேட்பாங்க. அப்போ நம்ம போய் ப்ரேயரில் போய் கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி ஐயா கதறேன் கெஞ்சறேன் கூத்தாடுறேன்னு கேட்க வேணாம். நீ உரிமையாக கேளு ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. நீங்கள் எப்போ போனாலும் உரிமையாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா இதை அனுபவிப்பதற்குண்டான சகலவித அக்செப்டன்ஸு தேவன் உனக்கு எனக்கும் கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. அதனால் தேவன் சீயோனுக்காக இறங்குகிறார். அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது. இந்த காலம் என்பது சூரியனும் சந்திரனும் வர்றதுக்கு முன்னாடியே காலம் இருந்துச்சா, இல்லை அது வந்த வாட்டி தான் காலம் வந்துச்சா? வந்த பிறகு இந்த காலம். ஆனால் சூரியனும் சந்திரனும் தோன்றதுக்கு முன்னாடியே பூமியில் வெளிச்சம் இருந்ததா இல்லையா? இருந்துச்சு, தேவனுடைய வெளிச்சம். அப்போ காலத்தின் கீழ் ஆதிக்கம் என்பது என்னைக்கு இந்த சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரம்லாம் வந்துச்சு அன்றைக்கி எல்லாமே கணிக்கிறாங்க. ஐயா உங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருக்குது? உச்சத்தில் இருக்குது. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. உங்களுக்கு இப்போ ராகு காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆடி போய் ஆவணி வந்துட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்க? டாப்பில் இருப்பீங்க, ஓஹோன்னு போயிருவீங்க. இப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் குரோனோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னங்க? குரோனோஸ். இப்போ பாருங்க, குரோனிக்கல், டக்கன் குரோனிக்கல் இருக்குது, நம்ம பைபிளையும் குரோனிக்கல். இது வந்து நாளாகமங்கள், காலத்தை வைத்து கணிக்கிற காரியங்கள் தான். அதுக்கு பேர் என்னது? குரோனோஸ். ஆனால் இங்கே போட்டிருக்கு அதற்கு தயை செய்யும் காலமும் வந்தது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கெய்ரோஸ். எல்லாம் சொல்லுங்கள். என்ன நீங்கள் ஐயா வந்ததுலேருந்து அலேத்தியாங்கிறாரு, எம்மட்டுங்கிறாரு, இப்படிலாம் சொல்கிறாரு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ பாருங்கள், பைபிள் காலேஜுக்கு போயிட்டார் பெனட்டு. ஏற்கனவே பைபிள் காலேஜ் படித்தவங்க ரூத்து பியூலாலாம் இருக்காங்க. அங்கே போனால் இப்படிலாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தத்தோடு அதை படித்தோம்னு வைங்க, ஐயோ இப்படியா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ கெய்ரோஸ் என்பது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உனக்காக குறித்த காலம் தான் கெய்ரோஸ். ஹல்லேலூயா. இப்போ முடிவு பண்ணிட்டாரு ஆண்டவர், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு, உன்னை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு, உன்னை மேலே கொண்டுறணும்னு முடிவு பண்ணிட்டாரு, உன் வாழ்க்கையை இப்போ இருக்கிற மாதிரி இல்லை வேற லெவலில் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு. பார்த்தீங்களா? அதுதான் கெய்ரோஸ். ஹல்லேலூயா. இப்போ மற்றவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? தயவு அப்படின்னா என்ன? தயவுங்கிறது இரக்கம், வேற கருணை, வேற என்ன சொல்லலாம்? உதவி, என்னமோ நீங்கள் சொல்லுங்கிற மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தயவுங்கிறதுக்கு இப்படிலாம் அநேக மீனிங் சொல்லலாம். தயவுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. தேவன் உன்மேல் காட்டும் பாரபட்சம். ஹல்லேலூயா. பாரபட்சமா அவனை ஆசீர்வதிக்கிறாரு இவனை ஆசீர்வதிக்கிறார்ல, ஒன்னை ஆசீர்வதிக்கிற பாரு, அதான் பாரபட்சம். ஹல்லேலூயா. தேவன் உன்மேல் காட்டும் பாரபட்சமான அன்பு, பாரபட்சமான ஆசீர்வாதம். என்னங்க நியாயம்? ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 4-5 பேர் இருக்காங்க. இவருக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்போ அது என்ன? ஒரே தாய் தான், ஒரே தகப்பன் தான். இருந்தாலும் ஒருத்தருக்கு செய்யும்போது அவங்களோட அன்பில், அவங்களோட மிகுதியில் என்ன பண்ணுறாங்க? எள்ளி கொடுத்துருவாங்க. தேவனுடைய தயவு உன் மேலே இருக்குதுன்னா தேவன் உன் மேலே பாரபட்சமாக இருக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மற்றவன் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உனக்கு தேவன் செய்வார். அதுதான் தேவனுடைய தயவு. 12 பேர் பிறந்திருக்கிறாங்க யாக்கோபுக்கு. ஒருத்தனுக்கு மட்டும் வெல்வெட்டில் சட்டை தைச்சு போடுறான். யார் இது? யோசேப். எப்படி இருக்கு உங்களுக்கு? இவன் வேற மினிக்கிட்டு வரான் வரும்போதெல்லாம். அண்ணா அண்ணான்னு இவன் பாசமாக தான் கூப்பிட்றான். இவனை பார்த்தாவே இவனுக்கு என்ன பல்ல கடிக்கிறானு. டே கடைசியாக பிறந்துட்டு உனக்கு மட்டும் வெல்வெட் சட்டையா? ஒரு நாள் தனியாக போனான் பாருங்க. முதல்ல எதை கழட்டினா? இது அவங்க அப்பா தைச்சு போட்ட வெல்வெட். அப்போ அவன் கண்ணு உறுத்திருக்கா இல்லையா? ஏன்னா யாக்கோபு இவனுக்கு மட்டும் யோசேப்பின் மேலே 12 பேர் இருந்தாலும்
அந்த யோசேப்பு பென்யமீனா அவனுக்கு ஒரு ஆசை கடைசியாக, ஏன்னா இவனுக்கு வயசானப்போ பிறந்திருக்காங்க. அப்போ ஒரு பாரபட்சமான அன்பை காண்பிச்சு அவனுக்கு ஒரு வெல்வெட் சட்டையை போட்டது இவங்களால் யாராலும் பொறுத்துக்கவே முடியல. தேவனுடைய தயவு உன் மேலே இருந்ததுன்னா மற்றவனால பொறுத்துக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. தேவன் காட்டும் உன் மேலே காட்டும் ஒரு பாரபட்சமான அன்பு. இன்னொன்று சொல்லட்டுமா, இவெல்லாம் சொல்கிறாங்களே, எல்லாமே சொல்கிறாங்களே, எனக்கு நல்ல காலம் முடிஞ்சிச்சு, எனக்கு சுக்குறேன் உச்சத்தில் இருக்கணும். அந்த உச்சத்துக்கெல்லாம் உச்சம் தேவனுடைய ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு பாரு, அந்த காலம் கைரோஸ், அதுதான் எல்லா உச்சத்துக்கெல்லாம் உச்சம். ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு தேவன் வாழ்க்கையில் கைரோஸை கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாரு. இந்த வார்த்தையை சொன்ன நாள்லேருந்து, இதை நான் விசுவாசித்த நாள்லேருந்து, இதை பிரசங்கிக்கிற நாள்லேருந்து என் வாழ்க்கையில் தயவு போய்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. தயவு உனக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நீ இதுக்காக எந்த வேலையும் பார்க்க வேணாம். ஐயா இதுக்காக நான் பைபிளில் வந்து வழக்கமாக படிக்கிறதோட ஒரு அதிகாரத்தை சேர்த்து படிக்கிறேன், வழக்கமாக ஜெபம் பண்ணுறதோட கொஞ்சம் ஜெபத்தை கூட்டுறேன், இதை கூட்டுறேன், அதை கூட்டுறேன். நீ எதையுமே கூட்ட வேணாம். தயவு, தேவனுடைய குறித்த காலம், தேவனுடைய தயவு உன் மேலே இருந்துச்சா, நீ எதை செய்யலையோ அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. இனிமேல் உன் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. உனக்கு வர மேன்மையை, உனக்கு வர பெயரை தடுக்கிறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ ஒருத்தராலையும் முடியாது. ஏன்னா தேவனுடைய குறித்த காலத்துக்குள்ளே கைரோஸுக்குள்ளே நீ வந்துட்ட. ஹல்லேலூயா. உலக மனுஷன் எவனோ ஒருத்தன் எதையோ 4 கட்டையை உருட்டி போட்டு அல்லது 8 கட்டத்தை 9 கட்டத்தை பார்த்து நீ நல்லா இருக்குன்னு சொன்னவொடனே அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் வானங்களை பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மேலே தயவு இருக்குன்னு. நீ எவ்வளோ சந்தோஷப்படணும், நல்ல சந்தோஷமாக கையை தட்டி நல்லா நல்லா. நீ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ளே வந்தாவே கொண்டாட்டமாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. திண்டாட்டம்லாம் இன்னோட உனக்கு முடிஞ்சு போச்சு, ஏன்னா உன் மேலே தயவு வந்துடுச்சு. யோசுவாவுக்கு பாருங்கள், யோசேப்புக்கு பாருங்கள், தயவு வீட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. யாக்கோபு தயவு காமிச்சான், ஓகேங்க. அதுக்கு மேலே இவனை எல்லாத்தையும் கழட்டிட்டு என்ன பண்ணாங்க, குளிக்கல தூக்கி போட்டுறாங்க. இப்போ போத்திபார் வீட்டுக்கு இவனை அடிமையாக வித்துடுறாங்க, அடிமையாக போகிறான். ஆனால் தயவு அவனை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருது பாருங்க. போத்திபார் வீட்டுக்கு போன உடனே கர்த்தருடைய தயவு அவன் மேலே இருந்ததுனால இப்போ எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டான். யார்கிட்ட? தேவனுடைய தயவு யோசேப்பின் மேலே இருந்ததுனால. நீங்கள் வீட்டில் போய் அந்த அதிகாரம்லாம் படித்து பாருங்கள், அந்த வார்த்தை அப்படியே போட்டிருக்கு. அவன் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் யார் கையில் கொடுத்துட்டான், யோசேப்பை கையில் கொடுத்து நீயே மேனேஜ் பண்ண அப்படிங்கிறான். இதுதான் தயவு. ஹல்லேலூயா. நீ எங்கே இருக்க, எந்த சிச்சுவேஷனில் இருக்கிற, நீ எப்படி ரொம்ப ஏங்க எப்படி இருக்குது, ஜான் ஏறுனா இந்த பேஜில் அங்கே இருக்காது. நீ ஏறினா நீ போகும்போது ஆசீர்வாதமாக இருப்ப. இதெல்லாம் நீ ரொம்ப ஆசையாக இந்த வார்த்தையெல்லாம் கேட்கணும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான வார்த்தையை போட்டு போட்டு கேளு, சுகமான வார்த்தைகளை போட்டு போட்டு கேளு, சமாதானத்துக்கான வார்த்தைகளை போட்டு போட்டு என்ன பண்ணிக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு. இந்த வார்த்தைகள் உன் மாம்சத்தை மாரி உன் ஆவிகளை போய் அது வேலை செஞ்சு மறுபடியும் உன் மாம்சத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வேலை செய்யும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ளே 1008 வஞ்சனையும் பொறாமையும் போட்டியும் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தர் சிரிப்பாங்க பாருங்க. இது நீ சிரிக்காமே இருக்கலாம், பல்ல கடிச்சிக்கிட்டு சிரிக்கிறது. ஏன்னா அவங்க உள்ளத்தில் சிரிக்கணுமே இல்லை, வெளியே சிரிக்க அப்படி இல்லை. நீ உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவுனால் என்ன பண்ண, வாய் பேசும். அதனால் மற்றவர் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பவர்கள் என்று அறிந்து மற்றவர்கள் என்ன பண்ணணும், ஆசீர்வதி. ஒருவனையும் என்ன பண்ணாத, சபிக்காத. நீ ஒருத்தரையும் சபிக்கவும் வேணாம், நீ ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்யவே வேணாம். என்னை தூசணமாக பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணிவிடும், பொறுத்தது போதும் பொங்கி எழட்டுமா, வேணாம். எனக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் நான் என்ன பண்ணுவேன், உன்னை சபிக்கிறவர்களை அவர் சபிச்சானா தாங்க முடியுமா? அப்போ அதனால தான் சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். கோபாகனிக்கு நீ என்ன பண்ண, இடத்த கொடுத்துரு, நீ விட்டு கொடுத்துரு. நாம் என்ன சொல்கிறோம், அவங்க ஒரு வாரத்தை கேட்டானா, நான் மட்டும் பழைய ஆளாக இருந்தேனா, உங்கள் பேரை சொல்லி பழைய ஆளாக இருந்தால் இன்றைக்கி நடக்கிறதே வேறு. அவன் தலை இந்நேரம் அவன் உடம்புல ஒட்டிகிட்டு இருந்திருக்குமா, தலை வேற.
முண்டமாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இல்லை, அது ஒரு காலம். இல்லை, இன்னைக்கு அப்படி இல்லை. நீ என்னன்னாலும் சொல்லு. தாவீதை கொடிய தூஷணமாய் தூசித்தான் சீமேயி என்கிற மனுஷன். என்னதான் இல்லை, எப்படி பண்ணுறான்? பயங்கரமாக திட்டுறான், கேவலமாக திட்டுறான், திட்டிக்கிட்டே வரான். கூட இருக்கிறவங்களாம், தாவீது கூட இருந்தவங்களாம் யுத்த வீரன், சாதாரணமான வாழை உருவுறானுங்க. இவன் இப்படி இந்த செத்த நாய் இப்படி பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? செத்த நாயங்கெல்லாம் நான் சொல்லலை, பைபிளில் தான் போட்டிருக்கேன். ஒரே வெட்டி இறங்கும் போது அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. கர்த்தர் இவன் என்ன பண்ணியிருக்காரு? இன்னைக்கு அனுமதிச்சிருக்காரு. இவன் பாருங்க, இந்த ஆசீர்வாதம் வேணுங்கிறவங்களாம் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்க. இவன் எவ்வளோ தூசிக்கிறானோ அந்த நிந்தையை பார்த்து ஆண்டவர் என்னை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிட்டான். அல்லேலூயா. நாம் என்ன சொல்கிறேன்? இவன் 1 மடங்கு திட்டினா அவனை 2 மடங்கு திட்டி, நானும் ஒரு வீராதி வீரன், சூராதி சூரன் அப்படின்னு காண்பிக்குன்னு நினைக்கிறோம். இவன் ராஜா. இவன் இப்படி கண்ணை இவன் சொல்லக்கூட வேணாம், கண்ணை காமிச்சாவே போதும், இப்படின்னு சொடக்கு போட்டாவே அவனை வெட்டி கொண்டுருவாங்க. இப்போ சொல்கிறான், இவன் நிந்திக்கிட்டாண்டவர். இவன் நிந்தையை பார்த்து நீங்கள் எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கணும்? 2 மடங்கு. யாக்கோபு பாருங்க, இந்த வேதத்தில் இந்த ஆசீர்வாதம் என்கிற ஒரு மாபெரும் சக்தி. ஆசீர்வாதங்கிறது வெறும் பணம் இல்லை. ஆசீர்வாதங்கிறது அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. இட் இஸ் எ பேக்கேஜ். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் தரக்கூடிய ஆற்றல், சக்தி, வல்லமை தான் என்னது? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்துச்சுன்னா உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பை ப்ராடக்டாக உனக்கு எல்லாமே வந்துடும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கிறது காரு, பங்களா, பணம் கிடையாது. உனக்கு தேவையான சமாதானம், நிம்மதி, உன்னுடைய பெயர், உன்னுடைய புகழ், என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே என்ன பண்ணிடும்? வந்துடும். இப்போ அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி இப்போ ஈவ் டீசிங் கேஸுக்கு போயிடுச்சு. போத்திபார் மனை என்ன சொல்லிட்டாங்க? என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போ சிறைச்சாலைகளை போட்டாங்க. இப்போ இங்கே போனாலும் சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களிலே யோசேப்புக்கு என்ன பண்ணிச்சு? தயவு கிடைச்சி. இவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் இவர் வந்து ஐயா வர்ற ஜெயிலர் வர்றது போகிறது சிறை கைதிகளாம் யார் கையில் ஒப்படைச்சிட்டான்? யோசேப்பு கையில் ஒப்படைச்சு, நீயே பார்த்துக்குப்பா, ஏன்னா நீ தான் ரொம்ப ஞானம் உள்ளவனாக இருக்கிற, ஆவியை பெற்றவனாக இருக்க, நீ புத்திசாலியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இவனுடைய தயவு எங்கே போனாலும் தயவு என்ன பண்ணிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. கைரோஸ், குறித்த காலத்தின் தயவு நீ எங்கே போனாலும் உனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஐயா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வேலை செய்யும், தயவு உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா என் மேலே போடாத பழியை போட்டு என் மேலே கேஸை போட்டாங்க, என் மேலே பழியை போட்டாங்க, வீண் பழி சுமத்துறாங்க, வீண் குற்றம் சுமத்துறாங்க. இல்லை, மீண்டுமாக தயவு உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இப்போ போத்திபார் போட்ட கேஸு, போத்திபார் பணி போட்ட ஈவ் டீசிங் கேஸில் என்னாச்சு? இப்போ எகிப்து பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறாரு. பார்வோன் சொல்கிறாரு, தம்பி சேரை மட்டும் என்ன பண்ணிடு, சேரை மட்டும் எனக்கு கொடுத்துரு, மீதியெல்லாம் என்ன பண்ணிக்க நீ வச்சிக்க. இப்பொழுது அந்த தயவு அவனை யார் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துது? பார்வோன் முன்னாடி நிறுத்துது. யார் வந்து கேட்டாலும் சரி, நீங்கள் யார்? ராஜா சொல்கிறாரு, நீங்கள் யார்கிட்ட போங்க? யோசேப்பின் இடத்தில் போங்க அப்படின்னு சொல்கிற விதத்திலே தயவு உங்களுடைய வாழ்க்கையில் வேலை பார்த்தது. ஹல்லேலூயா. அப்போ தயவு உங்கள் வாழ்க்கையில் தேவன் குறித்த நேரம் கைரோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, நல்ல காலம் போணுச்சுல்ல. என்னைக்கு நீ ஆண்டோட பிள்ளையாக மாறினியோ அன்னைக்கே உனக்கு கைரோஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரம் அதை பார்த்துருக்குறோம், அநேக நேரம் உணர்ந்துருக்குறோம், அநேக நேரம் நம்ம உணரலை. இருந்தாலும் என் வாழ்க்கையில் தேவனுடைய தயவை நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் தேவ தயவை அனுபவிச்சுருக்கேன்? ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த தயவு குறித்து போன வாரம், அதுக்கு முதல் வாரம் ஒரு வீட்டுக்கூட்டில் தான் பேசுகிறேன். பேசினோடனே நல்லா அவங்க எல்லாமே விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிங்க எல்லார் வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. என் பையன் 3 எக்ஸாம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக எழுதிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு ஃபோன் பண்ணான், 3ல் 1 பாஸ் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. 2 எக்ஸாம் தான் இருக்குது, அதையே நீ பாஸ் பண்ணக்கூடிய தயவை தேவன் தருவார் உனக்கு. ஹல்லேலூயா. ஒரு இடத்த விற்க முடியாமல் ரொம்ப பத்திரம் ஒரு இடத்துல மாட்டிச்சு. வட்டி மேலே வட்டி போட்டுட்ருக்காரு. அந்த இடத்துக்கு யாரை போய் காமிச்சாலும் மூளை குத்துங்கிறாங்க, மேற்க தலைவாசலுங்கிறாங்க, அதை விற்க முடியல, ரொம்ப போராட்டமாக இருக்குது. அப்போ இந்த தயவு கொடுத்த வசனத்தை பிரசங்கிச்சுட்டு
வந்த உடனே ஒரு நாள் மழை பெய்யுது. சும்மா சொல்கிறேன், சாதாரணமாக எத்தனையோ பேரை அவங்கள வேண்டி விரும்பி ரொம்ப என்ன பண்ண சிவப்பு கம்பெல்லாம் விரித்து காரில் கூட்டு போய் காமிச்சு யாரும் வேறன்ட்டாங்க. சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு இடம் இருக்குது பார்க்குறியா, உடனே பார்க்கலண்ணா. நான் வந்தவன் சாப்பிட்டுட்டு அவங்கள்ட்ட சொன்னதே மறந்துட்டு மழை வந்ததுனால விட்டுட்டேன். அடுத்த நாள் காலையில் போனோன்னு அவன் சொல்கிறான், எங்கே நான் நேற்று வராமல் போயிட்டீங்க, வாங்க இப்பயே போகலாம். சரி என்னடா நம்ம நேற்றே போகணும், நம்ம தப்பு தாண்டு உடனே கூப்பிட்டு போய் புதன்கிழமை கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். பார்த்தவொடனே சொல்கிறேன், அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன். ஹல்லேலூயா, வாங்கிக்கிறேன். எப்போ கரையும் வச்சுக்கலாம், நாளைக்கே வச்சுக்கலாம். ஐயோ நாளைக்கு வைக்க முடியாதுப்போ, ஒரு நாள் போய் 10 நாள்லாம் அடித்தா நாளான்னைக்கு வச்சுக்கலான்னு ஒன்று. புதன்கிழமை காமிக்கிறேன், வெள்ளிக்கிழமை கரையை முடிக்க தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா, இதில் தான் தேவ தயவை நான் பார்த்தேன். எத்தனையோ தடவை போய் கூட்டு போய் காமிச்சு ஒருத்தருக்கும் பிடிக்காத இடம் தயவு இருக்கும்போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த வாங்கிட்டான். சரி இப்போ கொண்டு போயிட்டு தயவு எப்படி வேலை, பாரபட்சமான அன்பு சொல்கிறேன் பாருங்க. இப்போ கொண்டு போய் 8 மாதத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு அவருக்கு வட்டி 32,000 கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணுங்க? 32,000 கொடுக்கணும். என்ன பண்ணுறது, வட்டி இல்லை, என்ன நியாயம் இவருக்கு வட்டி கொடுக்குறது? அப்படி சொல்லி பேசி தான் வாங்கியிருக்கோம், கொடுக்குறதா நியாயம். இருந்தாலும் நம்ம மேலே என்ன இருக்குது, தயவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா எல்லாம் போய் இடத்துல விற்றுட்டேன், எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுக்கலாம்? 32,000 எவ்வளோ கொடுக்கலாம் உங்கள் மனசாட்சிப்படி? நீங்களாம் தான் எவ்வளோ கொடுப்பீங்க? முழுசுமே கொடுக்காம இருந்தால் தான் நமக்கு சந்தோஷம்தான். அப்படி தான் நினைக்கிறீங்க, நானும் அப்படி தான் நினச்சேன். இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்ட்டு ஒரு 5,000 கொடுத்தேன். எவ்வளோங்க? 5,000 கொடுத்து நான் வாங்கிட்டு பாக்கெட்டில் போடுறதுக்கு முன்னாடியே, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? ஐயா எனக்கு லாபம் இருக்குது, நீங்கள் இதை வச்சுக்கிங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். தேவன் உன் மேலே காமிக்கிற பாரபட்சமான அன்பு அது இப்படி தான் வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஆமாம், வாங்கிட்டு சந்தோஷமாக 5,000 வாங்கிட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு, உங்களுக்கு எதுவும் கிடைக்கலைன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு மற்றவர்கள், உன் எதிரியே அல்லது உங்களோட அநியாயமாக பிடுங்கணும்னு நினைக்கிறவனே உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அதுதான் தேவனுடைய தயவு. அது என்னன்னா அதிகப்படியான தேவனுடைய தயவு. உன்னை முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவன், நீ உருப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன், நீ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனே உனக்கு உதவி செய்யவும் பாரு, அதுதான் தேவனுடைய தயவு. ஹல்லேலூயா. அதனால் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடத்துல இல்லை, நீ எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தேவன் உனக்கு நன்மையை வர பண்ணுவார். நீ எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தேவன் உனக்கு தயவை வர பண்ணுவார். நீ அரசனாக இருந்தாலும் சரி, நீ ஆண்டியாக இருந்தாலும் சரி, உன்னை தூக்கி குளிக்கல போட்டாலும் தயவு உன்னை மேலே கொண்டு வரும். உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டாலும் தயவு உன்னை மேலே கொண்டு வரும். நீ எங்கே இருந்தாலும் உன் தயவு உன்னை கைரோஸ், தேவனுடைய குறித்த காலத்தின் தயவு உன்னை அடுத்த கட்டத்துக்கு நவுத்திட்டே போகும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, இதை அப்படியே நீங்கள் பிடிக்கணும், என் வாழ்க்கையில் நடக்கணும். இந்த பைபிளை படிக்கும்போதே அப்படி தான் படிக்கணும். ஆபிரகாமுக்கு செஞ்சீங்களா, எனக்கு செய்வீங்க. எஸ்தருக்கு செஞ்சீங்களா, எனக்கு செய்வீங்க. ரூத்துக்கு செஞ்சீங்களா, எனக்கு செய்யணும். நான் மட்டும் இதில் குறைஞ்சிட்டேன், இப்படி நம்ம டிமாண்ட் பண்ணி கேட்க வேண்டும். நம்ம படிச்சுட்டு ஆபிரகாமுக்கெல்லாம் செஞ்சாருங்க, ஈசாவுக்கு செஞ்சாருங்க, யாக்கோபுக்கு செஞ்சார், எல்லாத்துக்கும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாரு, எல்லாத்துக்கும் செஞ்சிருக்காரு ஆண்டவர். இன்னைக்கு உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. எனக்கும் செய்வார். தேவனுடைய குறித்த காலத்தின் தயவு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. இனி எந்த சக்தியும் நீ நினச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு டைம் சரியில்லைங்க, தேவ சித்தம் இல்லைங்க, இப்படிலாம் பாடுறதை விட்டுட்டு நீ தயவை நீ விரும்ப ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எஸ்தர் அப்படியே போறா. அவரோட சிறிய தகப்பனா அண்ணனா, இது வேறு பெரிய இதாக இருக்குது. அவர் அண்ணங்க, அவர் அண்ணனா சித்தப்பாவா பெரியப்பாவா, அண்ணன் தான், அண்ணன் முறை தான் ஆகுது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், முருதகாயை மகளாக தத்தெடுத்துக்கிட்டார். இப்போ தத்தெடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் அவளோட சிச்சுவேஷனை பாருங்கள். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. இப்போ யூத பெண், இப்போ போகிறது புறஜாதியாரன்னு ராஜா அரண்மனைக்குள்ள போகிறா. சித்தப்பா தான், எனக்கு என்னமோ முருதகாய் சித்தப்பானே மனசில். பிள்ளையை தத்தெடுத்தா அப்பா தானே, சரி
சித்தப்பாவனே வச்சுக்கோ. இப்போ சொல்கிறாரு நீ போமா உள்ளே போமா அப்படின்னு சொல்லும்போது இவன் மட்டுமா போகிற காம்படிஷன் எத்தனை நாடு? ஆமாம், எல்லா நாட்டிலேருந்து வந்துட்டாங்க. அழகழகாக நிற்கிறாங்க, எல்லாருமே நிற்கிறாங்க. இவளும் போகிறா. ஆனால் எஸ்தர் மேல் தயவு இருந்தது. அல்லேலூயா. முதல்ல இவங்க எல்லாத்தையும் பராமரிக்கிறான். ஏகாய் அப்படிங்கிற ஒருத்தன் பராமரிச்சுட்டு இருக்கிறான். அவன் பார்க்குறான், எல்லாத்தையும் பார்க்குறான். ஆனால் இவளை பார்த்தோன்னே நம்ம ராஜாவுக்கு இந்த பொண்ணு இது ராணியான ரொம்ப இவனுக்கு பிடிக்குது. ஒன்றை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கறத காட்டிலும் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நல்ல எல்லோ ஃபேர் அண்ட் லவ்லி இது மாதிரி கொடுக்காம எல்லோரையில் நல்ல குவாலிட்டியான கம்பெனியை கொடுக்குறாரு. இதை பூசுமா நீ எல்லோரையில் பூசு, ஃபேர் அண்ட் லவ்லி பூசு, ஒன்றுமே பூசாட்டியோ தயவு இருந்தா நீ ரொம்ப அழகாக இருப்ப. ஹல்லேலூயா. ஆனால் நீ முதல்ல நம்பணும் நான் அழகாக இருக்கிறேன்ட்டு. நீ கண்ணாடி 10 தடவை பார்த்துட்டு சேன்னு கொடுக்கூடாது. கண்ணாடி பார்க்கும்போதே சொல்லணும் ரொம்ப அழகாக இருக்கிறேன்ட்டு. ஹல்லேலூயா. உன் அழகை நீயே பாராட்டலாம், மற்றவங்க பாராட்ட மாட்டாங்க. நீ அழகாக இருக்கிறன்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ நிச்சயமாக மற்றவங்களும் சொல்லுவாங்க நீ அழகாக இருக்கிறேன்ட்டு. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், மற்றவங்க சொன்னால் தானே அழகுன்னு. இல்லை, நீ அழகு, நீ அழகு, நீ நம்பு. எல்லாமே ஒவ்வொரு அழகு தான். பாருங்கள், மூக்கு பாருங்கள், ஒரே மூக்கு இருக்கான். ஒன்று கூராக இருக்குது, ஒன்று சப்பையாக இருக்குது, ஒன்று விரிஞ்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு. ஒரே ஒரு குயவன்ட்ட கொண்டு போயிடலாம், ஒரே ஒரு பீஸை கொடுத்து இதே மாதிரி 10,000 பீஸ் உண்டாக்குனா எல்லாமே உண்டாக்கிடுவாங்க. ரொம்ப ஈஸி. இந்த 10,000 பீஸ்லேயும் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கணும்னா எத்தனை பீஸ் உருவாக்க முடியும்? முடியாது. இன்றைக்கி இந்த ஜனத்தொகை இந்த எத்தனை கோடி இருக்காங்க உலகம் முழுக்க? 700-800 கோடி பக்கம் இருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி கைரேகையே ஒருத்தருக்கு இல்லை. அப்போ தேவன் எவ்வளோ பெரிய கிரியேட்டர்னு பார்த்துங்க. ஹல்லேலூயா. உன் ஆதாரில் உன் கைரேகையை வைக்கிற, எங்கனாலும் கைரேகையை கொண்டு வைக்கிற, ஃபைனான்ஸில் வைக்கிற, பேங்க்கில் வைக்கிற. ஆனால் எதுக்காக நம்பி வைக்க சொல்கிறான்? உன் கைரேகை மாதிரி இன்னொருத்தன கைரேகையே போதும். தேவன் பெரிய சிருஷ்டிக்கிறது இதே ஒரு பெரிய எடுத்துக்க. நல்லா கையை தட்டு. இதை நம்பி தான் எல்லா பேங்கும் ஓடுது, எல்லா ஃபைனான்ஸும் ஓடுது, எல்லா கோர்ட்டில் இருக்குது. எல்லாமே என்ன பண்ணுறான்? உருட்டு. நல்லா என்ன பண்ணு, உன் கையை உருட்டு. ஏன்னா அந்த விரல் கைரேகை பொய் சொல்லாது. ஒரு மனுஷன் கைரேகை மாதிரி இன்னொரு மனுஷன் கைரேகை இல்லவே இல்லை. இதுதான் நம்முடைய தேவை. அப்போ இப்படிப்பட்ட பாரபட்சமான அன்பை உன் மேலே என் மேலே ஆண்டவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப என்னன்னா நியாயமே இல்லைங்க. ஏங்க கேட்குறதுக்கு ஒரு நியாயம் இல்லையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தேவதயவு உனக்கு வேலை செய்யும். இவர் கேட்குறதுக்கு நியாயமே இல்லை, இவர் கேட்குறதுக்கு ரூல்ஸும் இல்லை. ஆனாலும் இவருக்கு தேவன் செய்கிறாரு. இப்படி தான் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தேவன் செய்தார். ஹல்லேலூயா. ஆமாம். ஆடு மேய்க்கிறவனை கொண்டு போய் அரசனை மாற்றுறதுக்கு ஏதாவது இது இருக்கா? குவாலிஃபிகேஷன் தகுதி இருக்கா? மாற்றுவர் தேவன். அவன் மேலேயும் தேவனுடைய தயவு இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஏகாய் கண்களில் தயவு கிடைச்சிது, உள்ளே போயிட்டா. இப்போ எல்லாமே காம்படிஷன். யார் ராணி ஆகிறது எல்லாமே போட்டி போட்டுருக்காங்க. ஆனால் இவங்க போட்டி போடுறவங்க கண்ணுலேயும் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நமக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இவன் எப்படியாவது ராணி ஆகட்டுன்னு. ஹல்லேலூயா. இதுதான், இப்படி தான் தேவ தெய்வம் வேலை செய்யுது. ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் அந்த இன்டர்வியூவில் உன் கூட அட்டன் பண்ணுறவங்க கூட நினைக்கணும் இவனுக்கு கிடைச்சா பரவாயில்லன்ட்டு. ஹல்லேலூயா. இப்போ இவங்க கண்ணிலலாம் தயவு கிடச்சிச்சு, ஏகாய் கண்ணில் தயவு கிடச்சிது. அந்த அவங்க கூட இருந்த எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைச்சிது. இந்த தயவு அப்படியே போய் ராஜாவின் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஈஸியாக ராணி ஆயிட்டான். எல்லாருக்கும் கொடுத்ததை இவளுக்கும் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் செஞ்சதை இவளுக்கும் செஞ்சாங்க. ஆனால் தேவ தயவு அவளை அப்படியே கூப்பிட்டு போய் ராஜாவின் கண்ணில். இப்போ ராஜாவிட்ட போய் யாருமே பர்மிஷன் இல்லாமல் டக்குன்னு போய் யாருமே பார்க்க முடியாது. ராணியாகவே இருந்தாலும் ராஜா கூப்பிட்டு தான் போகணும். இவன் என்ன பண்ணிட்டா, ஜெபம் பண்ணிட்டு நான் செத்தாலும் சாவரம் அப்படின்ட்டு போயிட்டா. போனோடனே இன்னைக்கு டேட்டிட்டார் ஐயா. ஏன்னா தயவு இருக்குது, எஸ்தர் மேலே ஒரு பிரியம் இருக்குது. இப்போ சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும், நீ என்ன கேட்குற, தேசத்தில் பாதி கேட்டாலும் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன்.
அந்த தயவு மாத்திரமல்ல, இவர்களுக்கு எதிராக இருந்த எதிராளிகளை அவர்களை அழிக்கும்படி இப்போ ராஜா மோதிரத்தையே கட்டி கையில் கொடுத்துட்டார், அதிகாரத்தையே கையில் கொடுத்துட்டாரு. நீ எங்கன்னா எதனாலும் எழுதி சீல் வச்சு கொடு, நீ என்ன சொல்றியோ அதை நான் சொன்ன மாதிரி. ஹல்லேலூயா. இப்படி தான் தேவ தயவு உனக்கு எனக்கு வேலை செய்ய போகுது. இதனால் வரைக்கும் சம்பவமே வேற. நான் ஒரு ராசி இல்லா ராஜா, நான் ஒரு ராசி இல்லா ராணி, இந்த மாதிரி கதையில் என்ன பண்ணுங்க, இன்றைக்கி மூட்டை கட்டி தூக்கி போட்டுரு. பிசாசு உனக்கு பெரிய நெகட்டிவ் ரிப்போர்ட் எழுதி வச்சுருக்கான். காலை எஞ்சதுலேருந்து உனக்கு நைட் வரைக்கும் என்ன பண்ணுறான், ரிப்போர்ட்டை வாசிக்கிறான். இன்றைக்கி என்ன தான் ஆக போதோ தெரியலையே, இன்றைக்கி எப்படி விடிய போதோ தெரியலையே, இன்றைக்கி யார் முகத்தில் போய் என்ன கவலை போகிற, நாளைக்கு யார் முகத்தில் போய் முழிக்க போகிறாங்க, அது ஒரு கவலை. நீ காலையில் முழிச்சதுலேருந்து சாயங்காலம் போய் படுக்கிற வரைக்கும் இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், இது எப்படி ஆகும், அது எப்படி நடக்கும், நீ இதுக்கு தகுதி இருக்கியா, இதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கா, இது பூரா பிசாசு உனக்கு சொல்கிற நெகட்டிவ் ரிப்போர்ட்டு. இந்த நெகட்டிவுக்கெல்லாம் நோ சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணிடுவான். எதிர்த்து நிற்கிறது எப்படி நிற்கிறது? உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு நாய் வருது, என்ன பண்ணுவீங்க? போன்னு விரட்டுவீங்களா? இல்லை கையில் கிடைக்கிறது அடிப்பீங்க பாருங்க, ஒரு அடி. நாயை எப்படி நீ என் வீட்டுக்குள்ளேயே வந்து வீடை திறந்தாலும் நீ வர்றது எப்படி வரலான்னு அப்படி தான் துரத்துவீங்க. அப்படி பிசாசை துரத்தணும். உனக்கெல்லாம் சுகமே கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது போ பிசாசேன்னு சொல்லணும். ஏசு அப்படி தான் சொன்னார். பேதுரு போய் சொல்கிறான், அப்போ தான் நல்ல பெரிய வெளிப்பாடு சொன்னான். நீங்கள் யார் நினைக்கிறீங்கன்னு என்ன சொன்னான்? நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள வார்த்தைகள் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கணும்னு ஏசு சொன்னார். இது பரத்திலிருந்து என்னுடைய பிதா தான் உனக்கு என்ன பண்ணார், மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பிதாவே உனக்கு என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான், 4 வசனம் தள்ளி, இப்போ நான் இந்த மாதிரி சிலுவையில் மறிக்க போகிறேன், நான் மறித்தா எல்லாருக்குமே ஆசீர்வாதம், எல்லாரும் என்னுடைய ஒரு குமாரன் மறித்து அநேக குமாரர்களை எழுப்பும்படி தேவன் மறித்தார். அதுக்கு தான் பிதா அவர் அனுப்புனார். இவருக்கு இந்த குமாரன் மறித்தா என் ராஜ்யத்தில் எனக்கு அநேக குமாரர்கள் உருவாவார்கள். இந்த ஒரு கிறிஸ்து மறிக்கிறதுனால அநேக கிறிஸ்துக்கள் உருவாவார்கள். ஹல்லேலூயா. இப்போ இவன் சொல்கிறான், இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, இதை நான் அனுமதிக்க மாட்டேன், இதை நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், இதுக்கு நான் விடவே மாட்டேன்னு ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுரு அப்பெல்லாம் சொல்லாதப்பா அப்படின்னு தட்டி கொடுத்தாரா? எனக்கு பின்னாக போ சாத்தான். சாத்தானுங்கும்போது அவன் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவை தேவன் என்னன்னார், துரத்தினார். இப்படி தான் ஒரு காரியத்தை பைபிளில் படிக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனில், உங்களுடைய ஆவி மனுஷன் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கான்னா, ஒரு ஆவி மனிதன் மையன் வட்டமாக போட்டு சொல்லி கொடுத்துருப்பார். உங்களுக்கெல்லாம் பெருசாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. மனுஷனுக்கு நமக்கு ஒரு ஆவி இருக்குது, நம்ம ஒரு ஆவி மனிதனாக இருக்கிறோம், நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த ஆவி ஆத்மாவை எங்கே வாழுது? இந்த சரீரத்தில் வாழ்கிறது. இந்த சரீரம் இந்த மண்ணோட இந்த பூமியில் இருக்க வரைக்கும் நம்மளோட இருக்குது. இந்த ஆவி பிரிந்தவுடனே இந்த சரீரம் மண்ணுக்கு போயிருக்கு. அப்படி தானே? ஆத்மா ஆவி வந்து தன்னுடைய தந்தை தேவனிடத்திலே போகிறது. இதுதான் நம்ம வேத சத்தியம். இதுதான் நம்ம நம்புகிறோம், இதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு ஆவி மனுஷன் கொடுக்கப்பட்டிருக்கான். அவன் தான் நம்மளோட ரியல் பர்சனாலிட்டிங்கிறது. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் யார்? நீங்கள் நான் ஒரு பெண் அப்படிங்க, ஒரு ஆண்பிங்க, அது உங்களோட ஜெண்டர், உங்களோட பாலினத்தை குறிக்குது. அது நீங்கள் கிடையாது. நான் ஒரு MBA, MA, MABL, நான் ஒரு டீச்சர், நான் ஒரு வாத்தியார், நான் ஒரு டாக்டர். இது உங்களோட ப்ரொஃபஷனில் குறிக்குது, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை குறிக்குது. ஒரு ஜாதி, நான் இந்த ஜாதியில் இது எதுவுமே உங்களை குறிக்கல. The real you is you are the spirit being. Hallelujah. உங்களுடைய ஆவி மனுஷன் தான் உங்களோட ரியல் பர்சனாலிட்டி. தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி ஆண்டவர் படைத்து ஒரு மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை ஊதின உடனே அந்த ஆவி என்னைக்கு உங்களுக்குள்ளே பிரவேசித்ததோ அன்னையிலிருந்து நீங்கள் ஜீவாத்மாவாக இருக்கிறீர்கள். அந்த ஆத்மா, அந்த ஆவியில் மரணம் அடைந்த ஆதாம் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் இந்த பூமியில் வாழ்ந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மீண்டும் அந்த ஆதாமினால் மரிக்கப்பட்டிருந்த ஆவியை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார். இப்போ உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் ஒரே வித்தியாசம்தான்.
நீங்கள் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள், அவர்கள் இன்னும் ஆவியில் மரித்த நிலைமையிலே தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. இது நமக்கு யாருக்கும் தெரியறதில்லை. அவங்களும் நம்மளும் ஒன்று நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. நீ நித்திய ஜீவனை, உன்னுடைய ஆவி மரிக்கவே மரிக்காது இனிமேல். ஆனால் அவன் ஆவி அப்படி கிடையாது. அவன் மரிச்சானா அவன் ஆவி எப்படி தான் இருக்கும்? மரித்த நிலைமையில் தான் இருக்கும். மீண்டும் எல்லாம் நியாய தீர்ப்புனால கடைசியாக எல்லாரையும் எழுப்பும்போது தான் அவன் ஆவி என்ன பண்ணும்? எழும்பும். உன் ஆவி அப்படி இல்லை. இங்கே கண்ணை மூடுற, இங்கேருந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த சரீரம் தான் அங்கே இருக்கும். இந்த ஆவி எங்கே போயிடுது? அது நித்திய காலமாக உன்னுடைய ஆவிக்கு மரணமே கிடையாது. மீண்டுமாக அந்த ஆவி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், அப்போ போய் இந்த சரீரத்தை மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே நான் போகணுன்ட்டு நம்மோடு இருந்து மரித்த எல்லா பரிசுத்தவான்களும் அவர்களுக்கு சரீரம் மட்டும்தான் இல்லை, ஆனால் அவர்கள் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தாத்தாவோ பாட்டியோ சித்தப்பாவோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்கன்னா அவர்கள் ஆவியும் மரித்த நிலைமையில் தான் இருக்கிறது. அப்போ பாருங்கள், நீ எவ்வளவு விசேஷித்தவன்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். ஒரு 5-6 கேள்வி நீ கேட்டுக்கணும். நோ யுவர் காட், என் கடவுளை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா? நோ ஹூ யூ ஆர், நீ யாருங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பைபிள் நீ யாருங்கிறது, நீ செய்கிறது, நீ படித்தது, நீ கேட்டது, உன்னோட அனுபவம் நீ இல்லை. இந்த பைபிள் நீ யாருன்னு சொல்கிறதோ அதை பற்றியும் நீ தெரிஞ்சு வச்சுருக்கணும். நோ யுவர் எனிமி, உன் எதிரி யாருங்கிறத பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்முடைய எதிரி யார்? பிசாசு தெரியுது. அவன் எப்படிப்பட்டவன்? பொய்யன், பொய்க்கு சாட்டன் இஸ் எ லையர். சாத்தான் ஒரு பொய்க்காரன், அவன் ஒரு புரட்டுக்காரன், அவன் ஒரு மனுஷ கொலைபாதகன். அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஒரு நன்மையும் யாருக்கும் ஒருபோதும் அவன் செய்யவே மாட்டான். ஹல்லேலூயா. இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சாத்தான் எல்லாத்தையும் ஆசீர்வதி கிடையவே கிடையாது. சாத்தான் ஆசீர்வதிச்சு ஒரு மனுஷனை சொல்லுங்கள், ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அவனை அடிமையாக்கி அவனை மறிக்க வச்சு அவனை கொண்டு போய் என்ன பண்ணிடுவான்? கடைசியில் அவன் ஆவி மரித்த நிலைமையில் போய் அவன் போய் அடக்கமாயிடணும். அதுதான் அவன் நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய ஆவி நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது நம்மை பலனடைய செய்கிறதா இருக்கிறது. அது நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆவியை பெற்ற மனிதர்கள். இன்றைக்கி அங்கே காலையில் ரோமர் 8 தான் பிரசங்கம் பண்ணேன். ரோமர் 8 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை, ஆவி, மாம்சம் அப்படின்னு வரிசையாக அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போய் படிங்க. ஒரு நாள் சமயம் இருந்தால் உங்களுக்கு அதை கொடுத்து பேசுகிறேன். இப்போ பாருங்கள், எஸ்தருக்கு இங்கிருந்து ஆரம்பித்து எங்கே வந்துட்டான்? ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்து விட்டது. அப்போ இதனால் வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படியோ போச்சு. இப்படி தான் போகணுமா, அப்படி தான் போகுமா அப்படின்னு நினச்சோம். இல்லை.